எகிப்தில் முர்சியின் ஆதரவாளர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியினருக்கும் இடையே நடக்கும் கலவரம். 7 பேர் பலி. எகிப்தில் தொடர்ந்து நீடிக்கும் கலவரத்தை அடக்க ராணுவம் சுட்டதில் 7 பேர் பலியாகினர். ராணுவ புரட்சி மூலம் எகிப்தில் அதிபராக இருந்த முகமது முர்சி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அட்லி இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முர்சியின் ஆதரவாளர்களும் இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியினரும் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர். முர்சியை மீண்டும் அதிபர் பதவியில் அமர்த்த வலியுறுத்தி வருகின்றனர். இக்கலவரம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. நேற்று முன்தினம் இப்தார் நோன்பு திறந்தவுடன் ஆயிரக்கணக்கானவர்கள் தலைநகர் கெய்ரோ தெருக்களில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புகழ்பெற்ற தக்ரீர் சதுக்கம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கலவரக்காரர்களை அடக்க ராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர், துப்பாக்கியாலும் சுட்டனர். இச்சம்பவத்தில் 2 பேர் தக்ரீர் சதுக்கத்திலும் 5 பேர் ஜிஷா பகுதியிலும் உயிரிழந்தனர். இவர்கள் தவிர 261 பேர் காயமடைந்தனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செயலாளர் பில் பன்ஸ் கெய்ரோ வந்தார். இடைக்கால அதிபர் அட்லியை சந்தித்த அவர் இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கண்டு கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே ராணுவத்தால் நியமிக்கப்பட்ட இடைக்கால அதிபர் அட்லி மன்சூர் தலைமையிலான 34 பேர் கொண்ட கேபினெட் அமைச்சரவை நேற்று பதவியேற்றது. பிரதமர் ஹசீமா அல் ஃபெப்லாவி, துணை பிரதமர் அப்துல் பாதா அல் சிசியும் பொறுப்பேற்றுக் கொண்டனர்.